ஜீரோ டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சிறிய தவறும் நேர்ந்து விடாமல் இந்த ஆடை தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். 96ஆம் ஆண்டு எங்களுடைய விற்று முதலானது சுமார் 56 லட்சம் ரூபாய் என்று. நான் இந்த ஊருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். திருப்பூர் இவ்வளவு அருகில் இல்லை என்றால் நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டேன். நேரம் தவறாமை, தொழில் மேல் உள்ள பற்று, ஈடுபாடு, வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த வேண்டும். அனைத்து சர்டிபிகேட்டுகளும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எங்களது இறக்குமதியாளருக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் என் மனைவியை பற்றி சொல்ல வேண்டும். அவரிடம் இதற்கு நான் தொழில் வளர்ச்சிக்கு எனக்கு கூடவே இருந்து எல்லா உதவிகளையும் செய்த காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது இந்த ஓரளவுக்கு வளர்ச்சியை எட்ட முடியும். குறைந்த விலையில் அதிக ஆடைகளை உற்பத்தி செய்ய நோக்கோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் பல வெற்றியை அடையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் எனக்கு கிடையாது. வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து தொழில்துறை ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நமக்கு சிறப்பு விருந்தினர் KM நீட்வேர் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய KM சுப்பிரமணியம் அவர்கள். KM நீட்வேர் நிறுவனம் ஆரம்பத்தில் ஒரு 20 பேர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் 7500 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறது. 1 லட்சம் முதலீட்டில் தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய இன்று விற்று முதல் 1600 கோடி. அப்போ இது பெரும் வளர்ச்சி. ஒரு முதல் தலைமுறை தொழில் முனைவராக வந்து இன்று இந்த அளவுக்கு எப்படி அவர் வளர்ச்சி பெற்றார் என்பதை பற்றி கேட்டறிவோம். மேலும் கூடுதல் சிறப்பாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்களின் சங்க தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். அவரை சந்தித்து அவருடைய வளர்ச்சியும் செயல்பாடுகள் பற்றி கேட்டறிவுள்ளோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் KM சுப்பிரமணியன், தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், நிறுவனர் KM நீட்வேர் பிரைவேட் லிமிடெட் திருப்பூர் மற்றும் தலைவர் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாகவும் உங்களுடைய வணிக மணிக்கு உங்களுடைய தொடர்பு கொண்டு பேசுவது மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ KM நீட்வேர் நிறுவனம் ஒரு சாதாரண நிலைமையிலேருந்து ஒரு 33 வருஷத்துக்கு முன்ன 1 லட்சம் முதலீடுல ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு எண்ணம் எப்படி வந்தது? KM என்பது எங்களது தந்தையார் பெயர் K முத்துசாமி கவுண்டர். நாங்கள் இங்கே 20 கிலோமீட்டருக்கு அருகில் உள்ள கொடுவாய் என்ற கிராமத்தில் வசித்து வந்தோம். கொடுவாய் பள்ளியில் தான் ஆரம்ப கல்வி, அரசு பள்ளியில் தான் படித்தோம். அதற்கு பிறகு நான் PG தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திரவியல் பட்டதாரியாக 1985ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை படித்து முடித்துவிட்டு கிராம சூழ்நிலையில் இருப்பதை விட வேலைக்கு செல்வதா அல்லது சொந்தமாக தொழில் தெரிவதா என்பதை முடிவு செய்யும் போது எனது தந்தையார் அவர்கள் திருப்பூர் மிக அருகில் இருக்கிறது, 20 கிலோமீட்டர்கள் தான் இருக்கிறது, இங்கு ஏற்றுமதி தொழில் இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நீ என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவரை அறிமுகம் செய்கிறேன், அவருடைய கம்பெனிகள் போய் வேலை பழகு என்று அனுப்பி வைத்தார். அப்படி நான் 91இல் திருப்பூர் வந்து 93 வரை உறவினருடைய நிறுவனத்தில் பயிற்சி பெற்று 93ஆம் ஆண்டு இந்த KM நீட்வேர் நிறுவனத்தை சுமார் 6 இயந்திரங்களுடன் 1 லட்சம் முதலீட்டில் அன்று தொடங்கினோம். நாங்கள் 96, 97 வரை நாங்கள் உள்நாட்டு வர்த்தகமே இங்குள்ள பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு ஜாபர் நிறுவனமாக நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருந்தோம். 96ஆம் ஆண்டு தான் எங்களது நேரடி வர்த்தக ஏற்றுமதியை அன்று ஆரம்பித்தோம். 96ஆம் ஆண்டு எங்களுடைய விற்று முதலானது சுமார் 56 லட்சம் ரூபாய் என்று பண்ணி செய்திருந்தோம். நான் இந்த ஊருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். திருப்பூர் இவ்வளவு அருகில் இல்லை என்றால் நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டேன். இந்த ஊர் கண்டிப்பாக எங்களை நன்றாக வரவேற்று இன்று நாங்கள் இவ்வளவு ஒரு பெரிய நிலைமைக்கு வருவதற்கு இந்த ஊருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும்.
இப்போ 1,00,000 கோடி முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்னைக்கு ஒரு 1,600 கோடி என்பது மிக பெரும் வளர்ச்சி. இன்றைய பொருளாதார சூழ்நிலையில இன்னைக்கு நிறுவன அமைப்பு சூழல்ல இந்த வளர்ச்சி அடைவதற்கு நீங்க மேற்கொண்ட முயற்சிகள், செயல்பாடுகள் பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. எண்ணம், செயல், சிந்தனை இவை எல்லாமே நம்ம தொழில் நோக்கி இருந்தது காரணம் தான் சொல்லுவேன். அன்னைக்கெல்லாம் காலகட்டத்தில் நாங்களே நேரடியாக எல்லா வேலைகளையும் பார்த்து எல்லா முயற்சிகளையும் செய்து கடின உழைப்பு தாங்க, நேரம் தவறாமை, அந்த தொழில் மேலேயே உள்ள பற்று, சிந்தனை இவை தான் எனக்கு காரணம். இந்த தொழில் வளர்ச்சிக்கு என்னோடு எங்கள் குடும்பமும், அதாவது எனது மனைவி, 2 மகன்கள் இவர்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததனால், இந்த நேரத்தில் நான் என் மனைவியை பற்றி சொல்ல வேண்டும். அவரிடம் இதற்கு நான் தொழில் வளர்ச்சிக்கு எனக்கு கூடவே இருந்து எல்லா உதவிகளையும் செய்த காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது இந்த ஓரளவுக்கு வளர்ச்சியை எட்ட முடிந்திருக்கிறது. அவர்கள் எஸ் மகேஸ்வரி, திருப்பூர் அவங்களோட சொந்த ஊர். அவர்கள் கிட்டத்தட்ட எனது வெற்றிக்கு பின்புறம் இருந்து இந்த குடும்பத்தை நல்ல முறையில் எனது மகன்களை படிக்க வைத்து இன்று நான் தொழில் அதிக நேரம் செலவிடுவதால் குடும்பத்துடைய அனைத்து வேலைகளையும் அவர்கள் என்னுடன் சேர்ந்து பணியாற்றியதன் காரணமாகவே நான் இந்த வெற்றியை அடைய முடியதை என்றதை இந்த வணிக மணியின் வாயிலாக கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது என்னுடைய மகன்கள் இருவர், விஷ்ணு பிரபு பெரியவர், கார்த்திக் பிரபு சிறியவர். இவர்கள் இருவரும் வெளிநாட்டில் படித்து முடித்துவிட்டு இன்று ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராகவும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் இந்த நிறுவனத்தில் இப்பொழுது பணியாற்றி வருகிறார்கள். நீங்கள் கேட்ட இத வளர்ச்சிக்கு காரணம் நேரம் தவறாமை, தொழில் மேல் உள்ள பற்று, ஈடுபாடு, வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த வேண்டும். நம்மிடமிருந்து வாங்குபவர்கள் நல்ல பொருளை வாங்க வேண்டும், அந்த பொருள் போன உடனே விற்றுவிட வேண்டும் என்ற நோக்கம், இவைதான் எங்களது வெற்றிக்கு காரணமாக அமைக்கும். எல்லாம் ஒரு திருப்பூர் என்பது ஏற்றுமதி தொழில், பின்னல் நாடுகள் தொழில் முக்கியமானதுன்னாங்க. நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க. இந்த வளர்ச்சி முத ஒரு ஏற்றுமதி செய்யணும், எந்த நாட்டோட ஒப்பந்தம் போட்டீங்க, அவங்க எப்படி உங்களை தேர்வு செய்தாங்க? ஏற்கனவே கூறியவரை உள்நாட்டு வர்த்தகத்தில் மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் ப்ரோலைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பே நிறுவனத்துக்கு செய்து கொடுத்து கொண்டிருந்தோம். அப்போது எங்களை பிரைமார்க் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டுடைய வர்த்தகம், இங்கே அவருடைய ஏஜென்ட் இருக்கிறார்கள், திரு இளங்கோவன் என்று சொல்லக்கூடிய SNQS இன்டர்நேஷனல் என்று நிறுவனம். அந்த ஏஜென்ட் அவர்கள் மூலியமாக எங்களுக்கு முதலில் 1996 நாங்கள் அவர்களை அணுகி எங்களுக்கு ஏற்றுமதி வர்த்தகம் வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் முதலாக எங்களுக்கு இந்த வியாபார தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த நிறுவனத்தோட தொடர்பு அப்படியே இருக்கிறது. நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல எங்களது பேரண்ட் நிறுவனமான பிரைமார்க் இங்கிலாந்து நாட்டு வர்த்தகரும் இன்றும் பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 300-350 பிரிவுகளுடன் அவர்களும் வளர்ந்து பெரிய நிலையில் இருக்கிறார்கள். எங்களுடைய தொடர்பானது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இன்றும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் 100% அவர்களுக்கு செய்து கொண்டிருந்தோம். 2000 ஆண்டுக்கு பிறகு எங்களது கம்பெனி வளர்ச்சி பெற நாங்கள் நிறைய வர்த்தகம், அதாவது நார்வே, அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் புதிய வர்த்தகர்களை தொடர்பு கொண்டு இன்று எங்களுக்கு பிரைமார்க் வர்த்தகமானது ஒரு 50%, மற்ற வர்த்தகங்கள் ஒரு 50% இருந்து கொண்டிருக்கிறது. உள்நாட்டு விற்பனைக்கு வெளிநாட்டு விற்பனை என்பது ரொம்ப குவாலிட்டி, ஒரு சென்சிட்டிவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த பையர் இங்க வாங்குவாங்கன்னு. அப்ப அந்த குவாலிட்டியை அஷூர் எவ்வளவு கம்பெனி இருக்கும்போது KM நெட்வொர்க் எப்படி அந்த குவாலிட்டி அஷூரை மெயின்டைன் பண்ணுது? நான் ஏற்கனவே கூறியது போலதான் தரம், எங்கள் பொருளை வாங்கும் வாடிக்கையாளர், அதாவது கடைசி வாடிக்கையாளர் திருப்தியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்படுவதால் நாங்கள் 0 டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சிறிய தவறும் நேர்ந்து விடாமல் இந்த ஆடை தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுபோக எண்ணற்ற சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய காம்ப்ளைன்ஸ் எங்களது கம்பெனி நிறுவனமானது ISO 9001, SA 8000, RAP மற்றும் ஓகோடெக்ஸ், ஆர்கானிக் போன்ற அனைத்து சர்டிஃபிகேட்டுகளும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இதன் காரணமாக இத்தனை சர்டிஃபிகேட்டுகள் கொண்ட ஒரு நிறுவனம் திருப்பூரில் மிகவும் குறைவு. இதன் காரணமாக வாடிக்கையாளருக்கு, அதாவது எங்களது இறக்குமதியாளருக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிறோம். நாங்கள் அந்த நம்பிக்கையின் காரணமாக இன்றும் நான் கூறியது போல 30 ஆண்டுகளாக எங்களோட தொடர்பில் இருப்பார்கள். அப்படியே அவர்களோடு தொடர்பில் இன்னும் வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறோம்.
இயந்திரங்கள்லாம் வந்து எங்க வடிவமைப்பிச்சு வாங்குறீங்க? ஏன்னா ஸ்பெஷல் ஒரு ப்ராடக்ட் என்பது வந்து முதல்ல ஆர்&டி ரொம்ப முக்கியம். அதற்கான எந்திரங்கள் முக்கியம். அப்ப அந்த எந்திரங்களும் ஆர்&டி டீமும் எப்படி உருவாக்கி வச்சுக்கிறீங்க? எந்தெந்த நாட்டுல இருந்து இயந்திரங்கள வர வச்சு, எது மாரியான உங்க எந்திரத்தின் என்ன சிறப்பு தன்மை? இயந்திரங்களை பொறுத்தளவுக்கு இன்று பனியன் ஏற்றுமதிக்கு உள்நாட்டு இயந்திரங்கள் என்பது குறைவு. எங்களது இயந்திரங்கள் அனைத்துமே ஜப்பான் மற்றும் ஜெர்மனி மற்றும் சைனா, தைவான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த இயந்திரங்களையே நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரை பருத்தியானது கொள்முதல் செய்யப்பட்டு, பருத்தியிலிருந்து அனைத்து அதனுடைய தரக்கட்ட மேம்படுத்துதல் அத்தனையும் எங்களது உள் இன்னோஸ் ஃபேக்டரியிலேயே நாங்கள் செய்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நூல் உற்பத்தி செய்கின்றோம். அடுத்ததாக துணி உற்பத்தி செய்கின்றோம். துணியை சாயமிடுகின்றோம். சாயமிட்ட துணியை தைத்து உருவாக்குகின்றோம். எம்ப்ராய்டரி, பிரிண்டிங் மற்றும் கார்ட்டூன் பாக்ஸ் போன்ற அனைத்து பனியன் சம்பந்தமான அனைத்து தயாரிப்புகளும் எங்களிடமே இருப்பதால், எங்களால் தரக்கட்டுப்பாடு என்பது எங்களது கண் முன்னாடி நடப்பதால் நிச்சயமாக யாரையும் இதற்கு பயன்படுத்தாமல் நாங்களே செய்வதால் நிச்சயமாக தரம் என்பது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்ப இதுக்கான தொழிற்சாலைகள், ப்ராசஸ் யூனிட் என்னென்ன நிறுவனங்கள் வச்சிருக்கீங்க? ஏன்னா மொத்தமா நீங்க ஒரு பஞ்சில இருந்து ஒரு ஆடை வரைக்கும் மொத்தமா எல்லாமே நீங்களே தயாரிக்கிறீங்கன்றாங்க. அதுக்கான உள்கட்டமைப்பை எப்படி உருவாக்கி வச்சுக்கிறீங்க? எந்தெந்த இடத்துல ஃபேக்டரி இருக்கு? எது மாதிரியான ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? கேஎம் நெட்வேர் நிறுவனமானது கிட்டத்தட்ட 12 பிரிவுகளை கொண்ட ஆலையாக இன்று செயல்படுகிறது. கேஎம் நெட்வேர் யூனிட் 1, 2 என்று கேஎம் 12 வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நூல் உற்பத்தியை பொறுத்தவரை கேஎம் நெட்வேர் 2 நூற்பாலைகளை நாங்கள் நிறுவியிருக்கின்றோம். 2004ஆம் ஆண்டு ஒரு நூற்பாலையும், இப்பொழுது சமீபத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 2023ஆம் ஆண்டு ஒரு நூற்பாலையும், கிட்டத்தட்ட 72,000 கதிர்களை கொண்ட நூற்பாலையை வடிவமைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட தினமும் 50,000 கிலோ நூல் உற்பத்தி செய்கின்றோம். இதில் 40% நாங்கள் எங்கள் சொந்த உபயோகத்திற்கும், மீதமுள்ள 60% எங்களது மற்ற திருப்பூரை சேர்ந்த வாடிக்கையாளருக்கும் கொடுத்திருக்கின்றோம். சாயமிடுவது அதே போல 2013ஆம் ஆண்டு நாங்கள் அந்த நிறுவனத்தை தொடங்கினோம். ஜெயவிஷ்ணு கிளாத்திங் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் இன்று உலகத்தரத்தில் தினமும் 50,000 60,000 கிலோ சாயமிடும் நிறுவனமாக எங்களது நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனம் அதே போலதான் 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரிணையை உற்பத்தி செய்கின்றோம். 3 முறை இந்திய அரசின் சிறந்த மறுசுழற்சி செய்யும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமும் சிறந்த நிறுவனமாக எங்கள் ஜெயவிஷ்ணு கிளாத்திங் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசிடம் சரி, மாநில அரசிடமும் சரி, பசுமை உற்பத்தி என்ற உற்பத்தி செய்கின்ற நிறுவனம் என்ற அடையாளத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இப்போ இதுக்கான ஃபேக்ட்ரிக்கெலாம் எங்கெங்க சார்? திருப்பூரிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவில் அத்தனை நிறுவனங்களும் இருக்கின்றன. அனைத்தும் சொந்த கட்டிடங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் சதுர அடியில் எங்களது தொழிற்சாலைகள் இருக்கிறது. இத்தனை மேம்படுத்த புது மேலாளர்கள் இருக்கிறார்கள். அதை நான் கூறியது போல எங்கள் குடும்பத்தினரும் இதை பார்த்துக் கொள்கின்றார்கள். சரியான தரத்தில் நாங்கள் செயல்படுவதால் எங்கள் வாடிக்கையாளர்கள் திருப்தியாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு ஆர்டர் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பின்னலாடை தொழில்ல எந்த நாடு நமக்கு சவாலா இருக்குது? உலக அளவில் நம்மளுக்கு சவால்னு சொல்லும்போது நம்மளுக்கு போட்டி நாடுகள்னு எடுத்துட்டோம்னா பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் நம்மளுக்கு போட்டியாக இருக்கின்றன. இன்று பருத்தி ஆடைகளை பொறுத்தவரை நாம் நல்ல ஒரு தரத்திலும் நல்ல ஒரு நிலையிலும் இருக்கின்றோம். ஆனால் செயற்கை நூலை ஆடை உற்பத்தியில் நாம் பின்தங்கி இருக்கின்றோம். நமது உற்பத்தியில் 10% மட்டுமே இன்று செயற்கை நூலை ஆடைகளுக்கு தயாராகிறது. மீதி உள்ளவை அனைத்தும் பருத்தி ஆடைகளாக உற்பத்தி ஆகிறது. செயற்கை நூலை ஆடைகளை பொறுத்தவரைக்கு நாம் இன்று சைனாவை தான் நம்மளுக்கு போட்டி நாடு. அவர்கள் இதில் உலகத்தில் 65% செயற்கை நூலை ஆடைகள் வந்து மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அதில் கிட்டத்தட்ட முழுவதுமே சைனாவில் இருந்து தான் உற்பத்தி ஆகின்றது. சாய கழிவுகளால வந்து விவசாயங்கள் பாதிக்கப்படுதுன்னு இந்த திருப்பூர் இந்த பகுதியில் வந்து நிறைய அந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் வந்திருக்கு. அந்த சாய கழிவுகளை வந்து எப்படி நீங்க இது பண்ணி ஒரு அசோசியேஷன் தலைவராக இருக்கத்தால அந்த விவசாயிகளுக்கும் இந்த தொழில் முனைவோர்களுக்குள்ள அந்த வேறுபாட்டை எப்படி களையிறீங்க? உங்களுக்கு தெரியும், 2007ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றமானது திருப்பூரில் உள்ள அனைத்து 700 சாய ஆலைகளை மூட சொல்லி உத்தரவு பிறப்பித்தது.
அதன் பிறகு நிலைமையே மாறிவிட்டது. நாங்கள் 2007க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 700 சாலை ஆலைகள் அனைத்தும் மூடப்பட்டு திரும்பவும் இப்பொழுது ஒரு 300 to 350 ஆலைகள் மட்டுமே இயங்குகின்றது. இந்த ஆலைகள் அனைத்துமே 100% மறுசுழற்சி செய்து விடுகிறது. அதில் 96% நீரை நாங்கள் திரும்பவும் உபயோகப்படுத்துகிறோம். 4% கழிவு ஆனது சிமெண்ட் ஆலைகளுக்கும் மற்றும் அரசு வழிகாட்டுதலின்படி அதை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் செய்து இன்று உலகத்தில் திருப்பூர் மட்டுமே அதாவது பசுமை சார்ந்த உற்பத்தி 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட புவி மாசுபடாத ஆடைகள் உற்பத்தி கூடிய நகரமாக இந்த நகரம் சிறந்து விளங்குகிறது. இப்போ உங்களுக்கு என்னென்ன குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கு சார்? எங்களது கேஎம் நெட்வொர்க் நிறுவனத்தை பொறுத்தவரை நான் நூல் உற்பத்தி, அதே போல சாயமிடுதல் தொழில், அதே போல ஆடை உற்பத்தி, எம்ப்ராய்டரி, பிரிண்டிங் மற்றும் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற வகைகள் இருக்கின்றன. இவை இல்லாமல் நான் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ற பல்நோக்கு மருத்துவமனை கோவையில் இருக்கிறது, அதன் இயக்குநராக இருக்கின்றேன். இவை போக நிறைய சிறிய சிறிய தொழில்கள் நிறையாக செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கேஎம் நெட்வொர்க் என்பது எங்களது பிரதான தொழில். இப்போ இந்த அரசு துறையில இந்த தொழில் வளர்ச்சி அடையினா நிறைய பேர் மேன் பவரை கொடுக்குறீங்க. அந்த மேன் பவர் கொடுக்கறதுக்காக மத்திய மாநில அரசுகள் இப்போ என்ன மாதிரியான உதவிகள் செய்துட்டு வருது, இன்னும் எது மாதிரியான உதவிகள் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் வணிகமணி ஆசிரியர் அவர்கள் கேட்பதனால் சொல்கின்றோம். கண்டிப்பாக விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இந்த தொழில்தான் அதிக ஆட்கள் வேலைக்கு இருக்கிறார்கள். இங்கே சுமார் 10 லட்சம் தொழிலாளர்கள் இந்த சிறிய நகரத்தில் வேலை பார்க்கிறார்கள். குறிப்பாக 65% பெண் தொழிலாளர்கள் இங்கே வேலை பார்க்கிறார்கள். 2 லட்சம் வெளி மாநில 17 மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் இங்கே வேலை பார்க்கிறார்கள். இப்படி வேலைவாய்ப்பு கொடுக்கும் நகரத்திற்கு நாங்கள் மத்திய மாநில அரசுகளை இன்று விரும்பி கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு சரியான தங்கு வசம், தனியான ரோடு, சரியான குடிநீர் வசதி, சரியான சாக்கடை வசதி போன்றவைகள் இங்கு கண்டிப்பாக குறைவாகத்தான் இருக்கிறது. இதை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நான் சார்ந்த ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் இங்கு இருக்கும் அத்தனை தொழிற்சாலைகளின் தொழில் முனைவோர் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அரசும் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறது, மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும். இருந்தாலும் இந்த ஏற்றுமதி நகரம் இன்னும் 1 லட்சம் கோடி வர்த்தகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க இருப்பதால் இந்த வளர்ச்சிக்கு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இன்னும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ இதுக்கான மனித சக்தி பணியாளர்கள் பெரும்பாலும் திருப்பூர்ல தான், தமிழ்நாட்டிலே அதிகம் திருப்பூர்ல தான் வட மாநில தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்றாங்க. ஏன் இங்க நம்ம பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம், உங்களுக்கு தெரியும். அதே போல ஒரு டெய்லராக இன்று என்னிடம் வேலை பார்ப்பவர், டெய்லருடைய மகன் இந்த அதே தொழிலை செய்வதில்லை. அவர்கள் படித்து பெரிய ஆளாகி இன்று ஐடி நிறுவனத்திலும் அதே போல வெளிநாட்டிலும் ஒரு பெரிய நிறுவனங்களையும் வேலை பார்க்கவே முயற்சி செய்கிறார்கள். அப்படி வளர்ந்த மாநிலமாக இது இருப்பதால் இன்று எங்களுக்கு அடுத்த தலைமுறை ஆட்கள் கிடைப்பதில்லை. எனவே நாங்கள் வெளிமாநில தொழிலாளர்களை நோக்கி செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த நகரம் ஒரு பாதுகாப்பான நகரம், குற்றம் குறைந்த ஒரு நகரம். இங்குள்ள முதலாளிகளும் சரி, இங்குள்ள சக தொழிலாளர்களும் சரி, சகோதரத்துடன் மற்ற மாநில தொழிலாளர்களையும் தங்களது சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் பழகுவதால் இந்த நகரத்தை அதிகம் தேர்வு செய்து கிட்டத்தட்ட 17-19 மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்கள் இங்கே வேலை பார்க்கிறார்கள். உங்க கம்பெனிக்கான பணியாளர்களை எப்படி தேர்வு செய்யறீங்க? அவங்களுக்கு எப்படி பயிற்சி தரீங்க? முதல் தலைமுறையாக நாங்கள் எல்லாம் செய்த போது ஒரு டெய்லர், ஒரு ஹெல்ப்பர் என்ற முறையில் அந்த ஹெல்ப்பரானவர் 1 ஆண்டு 2 ஆண்டு ஒரு டெய்லருடனும் வேலை பார்த்து பழகி கொண்டிருந்தார். இன்று எங்களது அடுத்த தலைமுறையினரெல்லாம் வெளிநாட்டில் படித்துக் கொண்டு இன்று கம்ப்யூட்டர் காலமாக இருப்பதால் இன்று அது சம்பந்தமான நிறைய பாடத்திட்டங்கள் வந்துள்ளது, நிறைய சிஸ்டம்ஸ் டெவலப் ஆகியுள்ளது, நிறைய ட்ரைனிங் மாடியூல்ஸ், டிவி, தொலைக்காட்சி மற்றும் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்களின் காரணமாக நிறைய தொழில் பழகும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. கல்லூரிகளும் நிறைய இன்று பாடத்திட்டங்கள் வகுத்துள்ளார்கள். இதன் காரணமாக நல்ல தெரிந்த படித்த தொழிலாளிகள் இன்று எங்களுக்கு வேலைக்கு கிடைக்கிறார்கள். இதன் காரணமாக எங்களுக்கு உற்பத்தி சதவீதம் முதலில் நாங்கள்லாம் தொழில் ஆரம்பிக்கும் போது 60% இருந்த உற்பத்தி சதவீதமானது இன்று 80% திருப்பூர் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக 20%
நாங்கள் விலை போட்டி நாடுகளிடையே குறைத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதன் காரணமாகத்தான் இந்த தொழில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்த ஊரில் பெற்றிருக்கிறது. இப்ப இந்த தொழிற்சங்கம் எல்லாத்துக்கும் போது இப்ப ஏற்றுமதியாளர்கள் தொழிற்சங்கத்துல எப்படி ஈடுபட்டீங்க, இது தலைவரா எப்படி வந்தீங்க, இந்த சங்கத்தின் மூலியம் இந்த தொழில் முனைவோர்களுக்கான கூட்டமைப்பு எது மாதிரியான பணிகளை செய்துட்டு வரீங்க? திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் பழமையான ஒரு சங்கம். இதன் நிறுவன தலைவர் எங்களது கௌரவ தலைவர் டாக்டர் சக்திவேலண்ணா அவர்கள் உங்களுக்கு தெரியும். இன்று அவர்கள் ஆயத்த ஆடை மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் அவரை நாங்கள் தொடர்ந்து வழிகாட்டியாக பெற்றிருப்பதால் அவருக்கு பின் நான் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு இன்று இந்த தொழில் வளர்ச்சிக்கு இந்த ஊருக்கு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இதில் கிட்டத்தட்ட 1350 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நான் கூறியது போல 1 லட்சம் கோடி வர்த்தகத்தை நோக்கி செல்ல இந்த ஏற்றுமதியாளர் சங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப பின்னலாடை தொழில்ல உள்நாட்டு விற்பனை எவ்வளவு வருது, வெளிநாட்டு ஏற்றுமதி எவ்வளவு வருது, இது இன்னும் ஃபியூச்சர் நீங்க 1 கோடி எண்ணத்தால இப்பத்தி நிலைமை ஸ்டேட்டஸ் என்ன சார்? வெளிநாட்டு வர்த்தகம் கிட்டத்தட்ட கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தோம்னா 45,000 கோடி ரூபாய் நாங்கள் இந்த ஊரிலிருந்து ஏற்றுமதி செய்கின்றோம். இது இந்திய ஆடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 65% திருப்பூரிலிருந்து தான் ஏற்றுமதி ஆகிறது. அதே போல உள்நாட்டு வர்த்தகம் ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு மேல் இங்கே வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டு வர்த்தகத்தில் இன்று ஆர்கனைஸ்டு ரீட்டைலர் என்று சொல்லக்கூடிய ரிலையன்ஸ், ஜுடியோ, டிமார்ட், ஆதித்ய பிர்லா போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்று அத்தனை கொள்முதல்களையும் இன்று திருப்பூரிலிருந்து தான் செய்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக அந்த வர்த்தகமும் மிகுந்த வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல 1 லட்சம் கோடி வர்த்தகம் என்பது 2030ஆம் ஆண்டு நாங்கள் நிச்சயமாக அடைந்து தீர்வோம். உங்க குடும்பம் ஒரு தொழில் குடும்பம் கேள்விப்பட்டோம். அப்போ உங்க உறவினர்கள் யார் யார் என்ன மாதிரியான நிறுவனங்கள் நடத்துறாங்க? நான் கூறியது போல கொடுவாய் என்ற கிராமத்தில் பிறந்தேன். எனக்கு 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி. சகோதரர்கள் இருவரும் எங்கள் பிறந்த ஊரிலேயே ஒரு கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்றார். பேக்கேஜிங் இன்னொரு சகோதரர் செய்து கொண்டிருக்கின்றார். என் சகோதரி திருப்பூரில் ஒரு கேஆர்ஜி அன்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டிடத் தொழில் சார்ந்த இன்டீரியர் ஷாப் ஒன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகவே நான் இந்த ஊருக்கு வந்து இன்று நான் வளர்ந்த இந்த ஊருக்கு நாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் நிறைய சமூக பணிகளை இந்த கேஎம் நெட்வொர்க் நிறுவனமானது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. சமூக பணி என்று சொன்னால் நான் பிறந்த ஊரில் நான் படித்த பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி கொடுவாய். அந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே திட்டங்களை செய்து ஒதுக்கு அந்த கட்டிட மேம்பாடு, கல்வி மேம்பாட்டுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நான் சார்ந்த வடக்கு ரோட்டு சங்கத்தின் சார்பாக அதன் உதவியோடு அது கிட்டத்தட்ட அதிலும் ஒரு 4 கோடி மதிப்பீட்டில் ஒரு எரிவாயு மின்மயானம் எங்களது ஊரில் நிறுவி கொடுத்துருக்கின்றோம். அதுபோக எங்களது தொழிலாளர்களுடைய திருமணம், எங்கள் தொழிலாளர்களுடைய மகன்களுடைய படிப்பு செலவு போன்றவற்றை இந்த நிறுவனம் சிரமம் மேற்கொண்டு பார்ப்பதால் எங்களது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் கிட்டத்தட்ட நான் கம்பெனி ஆரம்பித்த பொழுது யார் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அப்படியே இங்கிருந்து வேலை பார்ப்பதால் எங்களது மேலாளர்களும் சரி தொழிலாளர்களும் சரி இந்த நிறுவனத்தில் ஊழியர்களாக இல்லாமல் ஒரு பங்குதாரர்களாகவே செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் நான் இவ்வளவு வளர்ச்சியை பெற முடிந்தது. தொழில்துறை வளர்ச்சிக்கு என்பது எல்லாருமே வெளிநாடுகள் அந்த தொழில்நுட்பத்தை எடுக்கும்போது வெளிநாட்டுக்கு போய் நேரடியாக அந்த நிறுவனங்களை சந்திச்சு அவங்க பார்த்து ஒரு கண்காட்சி மற்றும் பார்த்து புதிய தொழில்நுட்பம் கொண்டு வந்து இங்கே வந்து அமுல்படுத்துறாங்க. அதான் இன்னைக்கு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்க எந்தெந்த நாட்டுக்கு சேர்ந்து எது மாதிரியான தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து உங்க நிறுவனத்துல புகுத்திருக்கீங்க? ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் தைவான் போன்ற நாடுகளுக்கு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களது மேலாளர்களும் நிறைய நாடுகளுக்கு என்ன புதிய உற்பத்தி வந்திருக்கின்றதோ அதை தெரிந்து கொள்ள போய்கொண்டே தான் இருக்கிறார்கள். அவை போக வெளிநாட்டிலிருந்து வரும் இயந்திர உற்பத்தியாளர்களும் இங்கே வந்து முதலாக ஒரு இயந்திரம் வந்திருக்கிறதால் எங்களது ஃபேக்டரியே அவர்கள் தேர்வு செய்து அதை முதல் இயந்திரமாக எங்களுக்கு கொடுத்து அவர்கள் ஒரு மாடலாக பயன்படுத்துவார்கள். இதன் காரணமாகத்தான் இன்று நான் ஏற்கனவே சொல்வது போல 20% உற்பத்தி வளர்ச்சியை நாங்கள் புதிய இயந்திரங்களை கொண்டு என்னென்ன புதிய வடிவமைப்புகள் வந்திருக்கிறதோ அதை பயன்படுத்துவதால் தான் நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம்.
எந்த துறையிலும் வரும்போது சில நேரங்களில் சறுக்கல் ஆர்டர் வகையாக இருக்கட்டும் அல்ல உற்பத்தி வகையிலும் சரி சில சறுக்கல்கள் இலையில வந்து இருக்கும். அப்படி ஏதாவது சறுக்கல் வந்திருக்கிறா? அந்த சறுக்கலை எப்படி சமாளித்து முன்னேறிக்கு வந்தீங்க? எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக சறுக்கல் இல்லாமல் செய்யவே முடியாது. இந்த பனியன் தொழிலை பொறுத்தவரை நிறைய சறுக்கல்களை நாங்கள் சந்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் போர் வரும்போது எங்களுக்கு வியாபாரம் குறைவாக இருக்கும். உக்ரைன் வார் வந்தது, ரஷ்யா வார் வந்தது. இப்பொழுது நிறைய வெளிநாட்டில் சண்டைகள் வரும்போது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதே போல அமெரிக்க டாலருடைய ஃப்ளக்சுவேஷன் காரணமாக நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்பொழுது சமீபத்தில் எங்களுக்கு அமெரிக்க வரி விதிப்பால் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலில் 25% வரி விதித்தார்கள் அமெரிக்க நாட்டிற்கு. அடுத்ததாக பெனால்டி என்று சொல்லக்கூடிய எண்ணெய் இறக்குமதிக்காக ஒரு 25% விதித்தார்கள். இந்த 50% வரி விதிப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு 100 ரூபாய்க்கு பனியன் வாங்கும் ஒரு அமெரிக்க வாடிக்கையாளர் இன்று 150 ரூபாய் கொடுத்தால் தான் நான் அந்த பனியனை வாங்க முடியும். எனவே அந்த 50% போது எங்களது சாதாரணமாகவே போட்டி நாடுகளான பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளில் இந்த வரியானது குறைவாக இருக்கிறது. எனவே அதை நோக்கி எங்களது அமெரிக்க இறக்குமதியாளர்கள் செல்ல தயாராக இருப்பதால் இன்று ஒரு பெரிய தேக்க நிலையை நாங்கள் சந்திருக்கிறோம். இதற்காகத்தான் அரசிடம் அணுகிக் கொண்டே இருக்கின்றோம். அரசும் செவிசாய்த்து இந்த பெனால்டி என்று சொல்லக்கூடிய 25% நீக்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நீக்க முடியவில்லை என்றாலும் அரசு உதவி செய்ய நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக ஒரு 20% மானியமாக கொடுக்க சொல்லி கேட்டிருக்கின்றோம். எனவே இதன் காரணமாக இப்பொழுது ஒரு மந்த நிலையே திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ ஃபியூச்சர்ஸ் பிளான் என்ன வச்சிருக்கீங்க? அடுத்தது இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்தீங்க, அடுத்த கட்டம் நோக்கி என்ன ஃபியூச்சர் எதிர்கால திட்டங்கள் என்ன, விரிவாக்க திட்டங்கள்? எங்களது முன்னோர்கள் முதல் தலைமுறை, நாங்கள் 2ஆம் தலைமுறை, இப்பொழுது 3ஆம் தலைமுறை தொழில் முனைவோர் வந்து விட்டார்கள். இவர்கள் படித்து வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை அறிந்து இருப்பதால் நாங்கள் எல்லாம் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை பார்த்தோம். இன்று அவர்கள் கம்ப்யூட்டரில் அந்த தொழில்நுட்பத்தை அறிந்து கொண்டு உற்பத்தி சதவீதம் எஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடியதை மிகவும் அதிகமாக ஒரு மனித நேரமானது ஒரு துளி கூட வீணாக்கப்படாமல் உற்பத்தியே அவர்கள் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு குறைந்த விலையில் அதிக ஆடைகளை உற்பத்தி செய்ய நோக்கோடு அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதால் இந்த தொழில் வளர்ச்சியானது இன்னும் பல தலைமுறைகளை தாண்டி பல வெற்றியை அடையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் எனக்கு கிடையாது. 1,00,000 கோடி வர்த்தகம் என்பது கூடிய விரைவில் நினைத்து தரும். இப்போ என்ன வயசு சார்? இப்போ இந்த தொழில பெருசாக சாதிச்சிருக்கிறேன்னது ஒரு மகிழ்ச்சி இருக்கா? இன்னும் சாதிக்க வேண்டும்னு விருப்பம் இருக்கா? என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு சாதித்துத்தான் இருக்கிறோம் என்று இருக்கின்றோம். இப்பொழுது எங்களது அடுத்த தலைமுறையினர் வந்து விட்டார்கள். அவர்களிடம் பொறுப்பை எப்படி விட்டு எனக்கு ஒரு வளர்ச்சியை தந்த ஊர் இந்த திருப்பூர். எனவே இந்த ஊருக்கு நாம் ஏதோ ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஊரின் வளர்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது. அதன் காரணமாகத்தான் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர், அதே போல ஆயத்த ஆடை மேம்பாட்டுக் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், அதே போல ஃபியோ என்று சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அதனுடைய செயற்குழு உறுப்பினர் போன்ற பதவிகளை பெற்றிருக்கின்றோம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். நான் வழிபடும் ஒரு முதல் தெய்வம் அது. அந்த கோயிலுக்கு நாம் ஏதோ ஒரு பணி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தான் அரசு எங்களுக்கு அந்த ஒரு சிறப்பான பதவியை வழங்கி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நான் இப்பொழுது நிறைய பொது வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஊருக்கு நிச்சயமாக என்னால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை அனைத்தும் செய்வேன் என்று வணிகமணியுடைய நேர்காணலில் தெரிவிப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு வந்ததால் தான் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய முடியுது. ஆனால் இந்த கால இளைஞர்கள் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு லேசியாக இருக்காங்க, கம்ப்யூட்டர் ஃபோனுன்னு இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. உங்களை மாதிரி வளர்ச்சி அடையணும்னா இந்த கால இளைஞர்கள் தன்னை எப்படி மேம்படுத்திக்கணும்? இந்த கால இளைஞர்கள் படித்து நான் களத்தில் வேலை வாய்ப்பதை விட கம்ப்யூட்டரில் வேலை வாய்ப்பதை சிறந்தது என்று எண்ணுகிறார்கள். நான் அவர்களுக்கு கூறுவது காலம் தவறாமை மிகவும் முக்கியம். என்னுடைய தொழில் வெற்றிக்கு நான் அதை ஒரு சிறந்த உதாரணமாக கொடுக்கிறேன். காலம் தவறாமை மிகவும் முக்கியம். அதே போல அவர்களுடைய பொருளாதார வரவு செலவுகள் ரொம்பவும் முக்கியம். அவருக்கு எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் நாம் அவர்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றோமோ அந்த உத்தரவாதத்தின்படி செயல்பட்டால்தான் வெற்றி அடைய முடியும். இதைத்தான் தாரக மந்திரமாக நான் எனது புதல்வர்களுக்கும் சொல்லியிருக்கின்றேன். இங்கு திருப்பூரில் பொறுத்தவரை எந்த ஒரு கம்பெனி
நிர்வாக இயக்குனராகட்டும், அதன் செயல் இயக்குனராகட்டும், காலம் தவறாமல் தான் என்ன சொன்னமோ அதை செய்து உத்தரவாதத்துடன் செய்து கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி காண முடிகிறது. அதையே அனைவரும் செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரையில் கேஎம் நெட்வொர்க் கம்பெனியின் தொடக்கம், செயல்பாடுகள் பற்றி விரிவாக பேட்டி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரும்ப ஏற்றுமதியாளர் சங்கமும் எப்படி செயல்படுது என்பது பற்றியும், உலக நாடுகளை போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டுமானால் மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை இதுவரைக்கும் பொறுமையாக பேட்டி மூலம், நேர்காணல் மூலம் அளித்த தங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி திரு வீர ஆறுமுகம் அவர்களே. வணிகமணி சார்பாக என்னை நேர்காணல் செய்து என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய பொது வாழ்க்கை, இதை அனைத்தையும் நீங்கள் பேட்டி கண்டதற்கு என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறி இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். இதை பார்க்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.